Can children, even as young as 1 year old, become diabetic? Lots of people are surprised to know that we have an underestimated 3 lakh children with insulin-needing diabetes between the ages of 7 months to 20 years in India. ஐயா, 3 நாளா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப சோர்வா இருக்கா. யூரின் அதிகமா போறா. சாப்பிட்றதெல்லாம் நல்லாதான் சாப்பிட்றா, நிறையாதான் சாப்பிட்றா. ஆனா உடம்பு மட்டும் இழைச்சிட்டே போகுது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலைங்க ஐயா. நீங்க தான் என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும். உங்க பிள்ளைய காப்பாத்திட்டோமா? ஆனால் உங்கள் பிள்ளைக்கு வந்திருக்கிறது முதல் வகை சர்க்கரை. இதை டைப் 1 டயபிட்டிஸ்னு சொல்லுவாங்க.
இனி வாழ்நாள் முழுக்க 4 வேளையும் தவறாமல் இன்சுலின் போட்டுக்கணும். அப்போ தான் அவங்க லைஃப்பை ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப சேஃபாக லீட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஷில் பி வெரி ஹாப்பி. எல்லார் மாதிரியும் அவன் நல்லா வாழ முடியும். சார், இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் சார்? மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்சுலின், சர்க்கரை பார்க்குற மிஷின், குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ், அப்புறம் நீடில்ஸ்னு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு 6000 7,000 வரைக்கும் ஆகும். உங்களால் முடியுமா? என் பேர் மணிமேகலை. எங்கள் வீட்டுக்கார பேர் பெரியசாமி. நாங்கள் நாலாந்தோரைங்கிற ஒரு கிராமத்தில் தான் வசிச்சுட்டு இருக்கோங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. தோட்டத்து வேலை தான், கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. தேங்காய் போட வேலை தான் போயிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நாளைக்கு 500 600 இப்படி தான் வருமானம் கிடைக்குங்க 2 பேர்த்துக்கு சேர்ந்தும். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போது ஒரு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ரொம்ப வயிறு வலி எடுத்துருச்சு. அப்பா அம்மாட்ட சொன்னாலும் லெமனும் உப்பு இது கொடுத்தாங்க. நைட்டில் வாந்தி எடுத்துட்டேன் விடியறதுக்குள்ளே. அப்புறம் ரொம்ப வயிறு வலி எடுத்து அதிகமாக யூரின் போனேன். உடம்பு அப்படியே ரொம்ப மெலிஞ்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோ 13 கிலோவுக்கு ஆகிட்டாங்க. செக்கப்புக்கு யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்தபோது டைப் 1 டயபிட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்க. அவள் பேர் அக்ஷதா. அவள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாளுங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு காச்சலூர் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அங்கே இருந்து நாங்கள் உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகணுங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கணும். வண்டி போகிற அளவுக்கு வசதியே இருந்தாலும் அது எங்ககிட்ட இல்லாதனால நாங்கள் நடந்து போய் தான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு கோவேக்சின் ஷீல்டு அந்த மாதிரி ஸ்கூலில் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டோன்னையுமே அவள் இருக்க அவள் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனவுடனே அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஆகிறா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலிங்க. அப்புறம் சரி கொஞ்ச நாள் போனோடனே ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. அப்புறம் அப்பையும் ரொம்ப குறைஞ்சிட்டே எடை குறைஞ்சி வந்துட்டு இருந்தா. திடீர்னு கையில் ஒரு கருங்கலரில் கொப்பளம் வந்ததுங்க. ஒரு நாளைக்கு பெட்டுக்கு மட்டும் அங்கே 600 700 கட்ட சொன்னாங்க. 10 நாள் வச்சுருந்தாங்க. இருக்கிற எல்லா காசும் அதுலேயே ஒரு மாதம் போயிருச்சுங்க. மகன் பிள்ளை தானுங்க காயத்ரி. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஆயிடுச்சுங்க. யூரின் ரொம்ப போயிட்டு வாயெல்லாம் வறண்டுட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா போச்சுங்க. ஒரு 3 நாள்லயே புள்ள ரொம்பயுமே இழைச்சி எப்படியோ ஆயிட்டாளுங்க. பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் காய்ச்சல் 2-3 நாள் காய்ச்சல் வந்துச்சுங்க. அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும். அங்கே போய் காய்ச்சல் ஊசி போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வீட்டில் இருந்துங்க. இப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சரியாகலைங்க. ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஞாபகமே இல்லைங்க சார். அப்புறம் மறுபடியும் ஆட்டோ வச்சு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க. அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது ப்ளட் டெஸ்ட்டு எடுத்தாங்க. கையில் ஊசி மாதிரி குத்தி எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் இது சுகர்மா, நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் கோயம்புத்தூர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கூலி வேலைக்கு தாங்க போகிறேன். கிடைக்கிற வேலைக்கு ப்ளம்பிங் வேலை எது கிடைக்கும். மாதத்துக்கு 4 டைம் 5 டைம் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு நான் ஏற்கனவே உடம்புக்கும் முடியாமல் தான் நானும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேங்க. பாப்பா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சின்ன வயசுலேருந்து நாங்கள் சாதா காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லி கொண்டு போய் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிச்சு ஊசி போட்டு வந்துடுவார். அப்போ நாங்கள் அவங்க பெருசாக இருக்கோம்னா காய்ச்சல் சரியாயிடும். ஒரு 3 மாதம் அப்புறம் யூரின் போகிறது எல்லாருமே இப்போ பார்க்கணுங்க. அடிக்கடி போவாங்க, குழம்பு தானே அப்படின்னு நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டோங்க. அப்படி புது வியாதி சொல்கிறாங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு என்ன நினச்சிங்கன்னா, சரி சுகர் தானே, ஹாஸ்பிட்டல் போனால் மாத்திரை கொடுத்தா சரியா போயிடும். ஆனால் இப்படியெல்லாம் நடக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. பாட்டி நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டு வரையிலையே என்னன்ட்டு வந்தா, பாட்டி என்னாலே முடியல பாட்டி, சும்மா டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற பாட்டின்னு சொன்னேன். அவன் எனக்கு என்ன நினச்சிட்டு என்னென்ன இவ சும்மா சொல்கிறாங்கன்னு நான் ஏமாந்துட்டேன். வந்துமே போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் சரி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கா, 2 மணிக்கு இருக்கா, ஒரு 1/4 மணிக்கு இருக்கா போயிட்டே இருந்தேன். போவாப்பா உனக்கு இதே வேலை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது யதார்த்தமாக படுத்துட்டு நானும் அன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கண் அசந்துட்டணும் என்னமோ எனக்கும் தெரியல. அப்புறம் பார்த்தா நம்ம வெள்ளம் இதுக்கிட்ட நிற்கிது. ஒன்றுக்கே போயிடுச்சு நம்ம. அப்புறம் கவிசிங்கன்னா கவிசி நம்ம ஒரு சுனையே இல்லை. 14 இயர்ஸ் ஆச்சு அவங்க அப்பா இறந்து. பாப்பாவுக்கு 4 இயர்ஸாக சுகர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜிஹெச்சில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டி அவேர்னஸ் இல்லை, வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஒரே சிரிஞ்சு 4 டேஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த வயல் கரெக்டாக வைக்காம ஒரே இடத்துல போடுற இடம் நல்லா வீங்கி அப்படி தான் வந்தாங்க. ஒவ்வொன்றா கேட்கும்போது தான் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, கரண்ட் வசதி இல்லை, அது மாதிரி எல்லாம் சொன்னாங்க. துடிலூரில் ஒரு டெக்ஸ்மா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அங்கே போனால்
சுகர் அளவு 800 இருக்குதுமா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பையனுக்கு சுகர் இருக்குதுன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் அழுதுட்டு அப்புறம் இங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போயிருங்கம்மா, ரொம்ப இதாகிட்டா அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே ஜிஹெச்சுக்கு போனோன்னா அட்மிட் பண்ணிட்டாங்க, ஐசி வார்டில் வச்சுருந்தாங்க. 20 நாள் 25 நாள் நாங்கள் ஒரு ஜிஹெச்சில் இருந்தோங்க. அப்போ கடைசி நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறோங்க. இன்றைக்கி சாமியார் சார் வந்துட்டாருங்க. அங்கே கடவுள் மாதிரி அந்த சார் எங்களுக்கு வந்தாருங்க. அன்றைக்கி இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சார் வந்தோன்னே. Type 1 diabetes is an autoimmune condition where our own body attacks our own insulin-producing cells in our pancreas, leading to absolute insulin deficiency. Without insulin, glucose levels can go as high as 600 or 800 milligrams per deciliter, leading to severe thirst, frequent urination, weight loss, and extreme hunger. Without prompt identification, this will lead to potential loss of life within 2 weeks of the onset. However, early identification and prompt insulin treatment means living normal, healthy, productive lives. ஹாஸ்பிட்டல் தான் போனோம். அங்கே போய் ஒரு 4 நாள் இருந்ததுக்கு 3 லட்ச ரூபா கட்டினாங்க. எங்களால் அவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியலை. கொஞ்சம் பண வசதி கம்மி, அதனால் சொந்த இடத்த விற்று நான் பணம் கட்டிட்டேன் தனியார் ஆஸ்பத்திரிக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வருஷம் ஃபுல்லாக அப்படின்னாங்க, லைஃப் லாங் எடுக்கணுன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லவும் அவங்க சரி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே இந்த சலுகை இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேங்க. இப்போ இங்கேயே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்துக்க முடியும். அங்கே போய் பார்த்துங்காட்டி பூஜா மேம் இருந்துட்டு இந்த மாதிரி ஹோப்ஸுக்கிட்ட மதுரம் கிளினிக்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. 2 ஸ்டெப்பு வச்சாலே அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாளுங்க. இல்லை அந்த காலில் நடக்கக்கூட வலுவில்லாமல் ஒரு 2 மாதம் அளவில் படுத்தே தான் இருந்தா. ஒரு ஆள் கையில் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வர முடியும் பாப்பாவை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை. அங்கே ஒட்டஞ்சத்திரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் செல்வா அப்படிங்கிற ஒருத்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு. சார் நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொன்னோன்னே எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்ததுங்க. எல்லா பக்கம் போனாலும் காசுங்கிற ஒரு இதில் தான் கொண்டு வந்து விட, நம்ம இனிமேல் குழந்தைக்கு இனி செலவு பண்ண முடியாது, நம்ம குழந்தைய நம்ம இழந்துட்டோம், இந்த குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்தைய வீட்டில் வச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு பொண்ணுங்கிறதுனால நான் எப்படியாவது அவளை காப்பாற்றி ஆகணுமே, வேறு நம்மளுக்கு எந்த சொத்து சுகம் வேண்டாம், அந்த குழந்தை ஒன்று மட்டும் உயிரோட கண்ணு முன்னாடி இருந்தால் போதுங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கடன் உடனே வாங்கிட்டு தான் சாரை பார்க்குறதுக்கு நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தோம். ஒரு துணையே இல்லை. பார்க்குறேன், எனக்கு ஐயோ பேர் மூச்சு போச்சு. அப்போ உடனே என்ன பண்ணுனேன், இந்த பையன் மில்லுக்கார பையன் கார் இருக்குது, அது வந்துட்டு ஆழ்வா டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போயிட்டோம். உடனே அப்போவே 4 மணிக்கே கொண்டுட்டு போயிட்டேன். அதை கொண்டு போய் பார்க்க டாக்டருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ உடனே நேரத்தமெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் என்ன நாங்கள் இப்போ வெகு நேரம் பேசவே இல்லைங்க. அம்மா நாங்கள் எத்தனை தடவை சொல்லியாச்சும்மா, நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நாங்கள் போகிட்ட சொன்ன டாக்டர்கிட்ட நீங்கள் போனால் போக மாட்டேங்கிறீங்க, அந்த அம்மா கிட்டேயே போகிறீங்க, வந்து நம்ம நல்லா இல்லைன்னு நீங்கள் அட்மிட் பண்ணிடுறீங்க, இந்த வாட்டி நீங்கள் பண்ணணும், சரி இன்னும் வந்தீங்கன்னா அட்மிட் பண்ண மாட்டேன், நான் எனக்கு அந்த 5 வருஷமாக முடிஞ்சது, இன்னும் நான் வேறு ஊருக்கு போயிடுவேன், வேறு டாக்டரம்மா வந்தால் உங்கள் பாப்பா யார் பாப்பா, எப்படி உங்களுக்கு சீட்மெண்ட், உங்கள் பாப்பா உடம்பு எப்படி இருக்குது, சீட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும், அதுவும் தெரியுமாம்மா, நீங்கள் அதுதான் டாக்டர்கிட்ட நாங்கள் போங்கம்மா, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தா தான் தெரியும், நீங்கள் சும்மா நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, இந்த வாட்டி கெடுவேன் போகினாலும் அத்தான் ஆகும்னு பயப்பட்டு. அப்போ உடனே நீ சாமி லெட்டர் எழுதி கொடு, நான் இப்போதான் நீ எந்த சொல்கிறீங்க அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் காய்ச்சல் 2-3 நாள் காய்ச்சல் வந்துச்சுங்க. அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும். அங்கே போய் காய்ச்சல் ஊசி போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருந்துங்க. அப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சரியாகலைங்க. ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஞாபகமே இல்லைங்க சார். அப்புறம் மறுபடியும் ஆட்டோ வச்சு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க. அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது ப்ளட் டெஸ்ட்டு எடுத்தாங்க. கையில் ஊசி மாதிரி குத்தி எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் இது சுகர்மா, நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் கோயம்புத்தூர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா பசிக்குதுமா. ஐயோ, கையில இருந்த காசு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிடுச்சு. புள்ளைக்கு வேற பசிக்குது. ஒருவேளை சாப்பாட்டுக்கே இன்னொரு வீட்டுல போய் கூலி வேலை பார்க்க வேண்டி இருக்கு. இதுல மாசம் 7000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? என்னமாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் அழுவுற?
கவலைப்படாதீங்கம்மா, இதுக்குன்னே ஒரு அறக்கட்டளை இருக்கு, இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இங்க போங்கம்மா, இனி உங்களை அவங்க பார்த்துக்குவாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய குழந்தைகள் டைப் 1 டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா தங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குங்கிறதே மறந்துட்டு தங்களோட வாழ்க்கைய பாசிட்டிவா வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்வாதாரம் இழந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு முதல் அவங்க வாழ்வாதாரத்துக்கான வழியையும் ஏற்படுத்தி தராங்க நம்ம இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். எங்கள் வீட்டுக்காரரு அப்படி இது வரைக்கும் அப்படி பண்ணது இல்லைங்க சார். சொந்தக்காரங்க யாரும் உதவி செய்யலைங்க சார். ஆனால் பாப்பாவுக்கு அவங்க தான் பண்ண கையில் வச்சுட்டு அழுதாங்க சார். இந்த மாதிரி ஆயுசுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம், பயப்படாதீங்க அப்படின்னு சோபனா மேடம் ஒரு தைரியம் கொடுத்தாங்க. அதுலேருந்து இப்போ பரவாயில்லைங்க சார். இல்லைன்னா நாங்கள் பாப்பா இல்லைன்னு நாங்களும் இல்லைங்க சார், அந்த மாதிரி ஆயிருப்போம். இப்போ இங்கே சாமியான டாக்டர் போயிட்டு வந்தப்போ அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் நல்லா இருக்கிறேன். அடிக்கடி சுகர் பாப்பாவுக்கு லோ ஆயிரு, இன்சுலின் போட்டு அடிக்கடி, அப்புறம் ஒரு சமயம் அதிகமும் ஆயிரு. நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரியாமலாம் நாங்கள் நிறையா டைம் முடிச்சுட்டு இருந்துருக்கிறோம். ரொம்ப லோ ஆகி போனாலும் அப்புறம் நாங்கள் அங்கேருந்து டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னால் நைட்டு 1 மணிக்கு இருந்தால் கூட அவர் எடுத்து சொல்லுவார், இது பண்ணுங்க, இவ்வளோ அளவு இன்சுலின் போடுங்க, இவ்வளோ அளவு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சோமனா மேடம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இதயங்கள் ட்ரஸ்ட்டுனால அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால் நான் நிம்மதியாக வேலை வெட்டிக்கும் போய்க்கிறேன், என் குழந்தையும் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு உதவியானா கூட அவங்க உதவியும் செய்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சுகர் வர்றப்போ 800 இருந்தது. போயிட்டு இந்த இன்சுலின் எல்லாம் கொடுத்த பிறகு இப்போ வந்து 150 கீழே இருக்குது. அவங்க எல்லாமே நல்லா பார்த்துக்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியாமல் சாக்லேட் சாப்பிட்டோன்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணி திட்டுவாங்க, ஏன் இவ்வளோ போச்சு, என்ன சாக்லேட் சாப்பிட்டே அப்படின்னு திட்டுவாங்க. இதயங்கள் ட்ரஸ்ட்டுக்கு போகிறப்ப ரொம்ப சுகர் ஹையில் போய் ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு இருந்தேன். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, இன்சுலின் மருந்து இதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் தீபாவளிக்கு வேணால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ இப்போ இன்சுலின் பம்ப் போட்டிருப்பாங்க. டெய்லி கிருத்தியக்கா, சோபனா சிஸ்டர் ஃபோன் பண்ணி சுகர் நார்மலாக இருக்கா, பாயிண்ட் போட்டியா, எத்தனை பாயிண்ட் போட்ட அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளைக்கு செல்லு இல்லை அப்படி என்னங்காட்டிக்கு அவங்க செல்லு எடுத்து கொடுத்தாங்க. எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. சார் நான் டாக்டர் பேர் சொல்லுறேன் சார். அவர் தெய்வம் மாதிரி குடும்பத்தை காப்பாற்றுவார், பாப்பாவை காப்பாற்றி கொடுத்தாரு. பாப்பா நம்ம இதயங்கள் ட்ரஸ்ட்டுக்கு வரும்போது வந்துட்டு வீட்டில் இன்சுலின் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம சார் வந்துட்டு சரி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோமா, குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அம்மாவோட ஒரே ஒரு கவலையான ஒரு பதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வந்து கரண்ட் கிடையாது. இது வந்துட்டு கல்குவாரிக்கு கீழே வந்துட்டு அவங்க வீடு இருக்குது, கரண்ட் வசதி அவ்வளோக்கா இல்லை. அப்படி சொன்ன உடனே நம்ம சுவாமிநாதன் சார் வந்துட்டு இங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலர்கிட்ட பேசிட்டு
எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கரண்ட் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த கவுன்சிலர்கிட்ட பேசி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஃப்ரிட்ஜும் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க அம்மா வந்துட்டு கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. காலையில் வந்துட்டு 8 மணிக்கு போனால் ஈவினிங் 6 மணி வரைக்கும் வேலை இருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டத்துலேயும் சொல்லி கொடுத்த ஒவ்வொன்றையும் வந்துட்டு கரெக்டாக அந்தந்த டைமுக்கு புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் அவங்க குழந்தைய பெட்டராக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொன்றா இன்சுலின் எப்படி வைக்கிறதுலேருந்து எங்கெங்கே போடணும் அது மாதிரி சொல்லி கொடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டு இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழந்தையும் நல்லா பெட்டர் ஆயிடுச்சு, நல்லா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறா. வந்து சாரை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அப்படியே ஒரு கடவுளை நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அந்த பார்த்த உடனே அவர் சொன்னார், அவர் எது நம்ம பேசுகிறது உண்மையா பொய்யான்னு கூட அவர் நினைக்கல. நினைக்காத போது அவர் குழந்தை என்னம்மா பிரச்சனைன்னு தான் கேட்டாங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்பையும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, ஒரு வேளை செலவு அப்போ ஆகுமோ, ஏதாவது கட்ட சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்ம கையில் இவ்வளோதான் இருக்கே அப்படின்னு நான் பயந்து உட்காந்தேன். அப்புறம் சார் பார்த்துட்டு, நான் பாப்பாவை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் குழந்தை என்னோட குழந்தை, நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு. அந்த தன்னம்பிக்கை தான் எனக்கு இப்போ வரைக்கும் வந்து சாரை பார்த்து தான் நான் நிறையா விஷயங்களையும் கற்றுக்கிட்டேன். ஒரு பம்பை பற்றி எங்களுக்கு சொன்னாங்க. அது வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம போடுற இன்சுலின் வந்து உடம்புக்குள்ளே போகுமா. அந்த பம்பை கொடுத்தாரு. அதனோட விலை வந்து 1,60,000 சொன்னாங்க. அதை கேள்விப்பட்ட உடனேயும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருந்ததுங்க. இவ்வளோ விலை சொல்கிறாங்க, இதை நம்ம கண்ணில் கூட பார்த்தது கிடையாது, இது எப்படி இவர் சார் வந்து இவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேங்க நான். இல்லை இது வந்து என்றைக்கும் ஒரு தீராத ஒரு நோயான்னு கூட நான் நினச்சி விடிய எத்தனையோ நாள் நான் அழுதுருக்கேன். தூங்கவும் முடியல என்னால். அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருக்காரு எனக்கு சார். நான் என்றைக்கும் மறக்கவும் முடியாதுங்க. நான் ஒரு வேலை இல்லை சார் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரு என்னம்மா உங்களுக்கு வேலை தெரியும்னு கேட்டார். சார் தைக்க தெரியும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் எனக்கு ஒரு தையல் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காருங்க. இதயங்கள் ட்ரஸ்ட்டுக்கும் டாக்டர் சுவாமிநாதன் சார் அவங்களுக்கும் என்னன்னைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றிங்க சார். இப்போ ட்ரஸ்ட்டில் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் 150 கீழே தானுங்க இருக்குது, கரெக்டாக இருக்குங்க. சோபனா மேடத்துக்கிட்ட நாங்கள் போய் இந்த மாதிரி பெரியாசில் நாங்கள் பெட்டில் ஒரு வாரம் இருந்தோங்க, இந்த மாதிரி இங்கே போக சொன்னாங்க அப்படின்னு அந்த சீட்டு கொண்டு போய் காமிச்சங்க. அவங்க வந்து மருந்து இன்சுலின் மருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜ் எல்லாம் இருக்குதா எல்லாம் கேட்டாங்க. பிரிட்ஜ் எல்லாம் இல்லைங்க, நாங்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னும் பிரிட்ஜ் எல்லாம் மருந்து இன்சுலின் வைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஜிஹெச்சுக்கு போயிருங்கம்மா ரொம்ப இதாகிட்டா அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே ஜிஹெச்சுக்கு போகணுன்னு அட்மிட் பண்ணிட்டாங்க, ஐசியூஆரில் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஐசியூலேருந்து ஒரு வாரம் தானுங்க, அங்கேருந்து பெட்டுக்கு அனுப்புனாங்க. அப்போ கொஞ்சம் சுகர் அளவு கம்மியாச்சுங்க. 20 நாள் 25 நாள் நாங்கள் ஒரு ஜிஹெச்சில் இருந்தோங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் வந்துங்க ஊசி கொடுத்தாங்க போடுறதுக்கு. அந்த ஊசி அவங்களே போட்டு விட்றாங்க. மேடம் என்ன இத்தாசோட ஊசி இப்படி பையனுக்கு போட சொல்கிறீங்கன்னு, இதுதாம்மா போடணும், இந்த ஊசி போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அழுதுட்டு இருந்தோங்க, இத்தாசோட ஊசி இது எப்படி இந்த பையனுக்கு போடுறது, 800 சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தோங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுங்க, இன்னைக்கு சாமிநாதன் சார் வந்துட்டாருங்க. அங்கே கடவுள் மாதிரி அந்த சார் எங்களுக்கு வந்தாருங்க. அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க சார் வந்துன்னு. சார் பென் டைப் ஊசி கொடுத்தாருங்க, மருந்து கொடுத்தாங்க. இதயங்கள் ட்ரெஸ்ல இருந்து எனக்கு வேலையும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. கிருத்தியா மேடம், சோபனா எல்லாருக்குமே எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க. எடுத்து என்னம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அளவு இருக்குதுங்கன்னா அந்த அளவுக்கு மருந்து சொல்லுவாங்க. அதனால ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் பையனுக்கு துணி எடுத்து கொடுத்துங்க, நல்லா பட்டாசெல்லாம் வெடித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு சாரு கடவுள் மாதிரி எல்லாமே பண்ணுறாரு. நாங்கள் கூட தீபாவளிக்கு துணி எடுத்து பட்டாசு எடுத்து இது இந்த அளவுக்கு இது பண்ணுனது இல்லைங்க சார். அந்த அளவுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு வச்சு துணி கொடுத்து பட்டாசு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. எனக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். And I got no better story than the story of Arjun. Arjun was a 7-year-old boy. His parents did not have money for 3 days. Just take it, 3 days to buy insulin that would hardly cost 500 rupees that we spend in a coffee shop nowadays. And they did not realize that stopping the insulin for 3 days is equal to costing the child's life, and this boy was declared dead in a hospital. And I just want you to visualize and imagine the story that these parents are taking this 7-year-old boy to their home for final rites.
And the mother had a great intuition, and I was working in a hospital at that point in Madurai. And for some intuition, the mother asked the auto guy to take their child into an emergency on a boy who's been declared dead. And on that day, the mother fell on my feet saying, "Doctor, Arjun's 8th birthday is going to be 2 days from now on. And I'm the only mother whose son's birth anniversary and death anniversary is going to fall on the same day. We have no money, doctor. I don't even know why I came into your hospital, but please do something." I put the cardiac monitor on the boy, and his heart had not stopped completely. There were still some traces left. So we immediately started the resuscitation, and we took him to our ICU. On an 8th birthday, Arjun recovered completely. And just to see the joy on the parents' faces on that day, bringing them into our ICU, where we decked the ICU with balloons and cakes, and Arjun's birthday was a significant milestone for us. And what we want to do is not to let a single poor child suffer or die for want of best treatment to lead happy, healthy lives. What else is the pain, doctor? So apart from telling the parent that 4 times a day insulin, 4 to 5 times finger prick glucoses, the cost of buying insulins is enormous. Imagine the plight of a family where the dad is earning around 7,000, 8,000 rupees. And post-COVID, a lot of families are extremely poor, and the cost of the best insulin for their child is around 3,000 to 5,000 rupees per month. And on top of it, if you had the glucometers, the consumables, the lancets and everything, it would easily cost anywhere between 5,000 to 7,000. And one hospital admission with a diabetic coma would cost up to 1 to 1.5 lakhs in a corporate hospital. So we started Idhayangal Charitable Trust with 4 doctors, 10 pounds each, that's 40 British pounds. And our dream was to ensure that we do something back to the system that we trained. So from 2004 to 2011, we had done projects more than 1 crore, very small in charitable terms, but still as senior doctors working in the National Health Service, we thought that it was on us to do something different. So we have supported hospitals across India, including Mumbai, Delhi, Chandigarh, Kolkata, Chennai, you name it. We have worked all over India. And 2011, I moved back to Madurai for good of all places. Madurai was not my native place, but it was a huge gamble to come back to India, especially for the beautiful temple city of Madurai. And I didn't mention the story of Arjun, where just for want of 3 days' money to buy insulin, a boy was declared dead. And he recovered very miraculously within 2 days of treatment. And Arjun is still coming today, 8 years down the line, doing extremely well. We are supporting both his insulins and education. On that day, I thought that let us not go all around India to do good things. Let us focus on one single thing that I'm going to see in my clinical practice every day. And type 1 diabetes, where children are on lifelong insulin, is one thing I'm going to see day in and day out as a diabetologist. So our journey in India started with Idhayangal Charitable Trust with a very laser focus of ensuring that we're not going to allow one single poor child with type 1 diabetes suffer for want of best treatment to lead happy, healthy lives. So it's amazing to think back that we started with around 5 children and 5,000 rupees in the bank. That's all we started with. And currently with Idhayangal Charitable Trust, we are supporting close to 1,000 children across Tamil Nadu, Kerala, Karnataka, Bengaluru, and in fact, we are receiving requests as far as Punjab. காலம் இந்த ஜென்மம் எந்த ஜென்மம் முடியாது, கடனை கட்ட முடியாது. டாக்டர் சார் இதயங்கள் டெஸ்ட்லேருந்து அவங்க கொடுத்தாங்க. அது இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 120, 80, 160, 147 இந்த அளவுக்கு தான் இருக்குது. 180க்கு மேலேயும் போகிறதில்ல, 80 கீழே வரதில்லை. கரெக்டாக நார்மலாக இருக்குங்க. அவங்க கரெக்டான எல்லா பசங்க மாதிரி குழந்தைங்க மாதிரி இதாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் பையனுக்கு வாழ்க்கை கொடுத்த இதயங்கள் டெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. A lot of people associated with Idhayangal Charitable Trust ask me, Swami, how long are you going to support these children for? What is your exit strategy? Because you're talking about the long-term condition where children need to be on lifelong insulin, and our answer to that is Project Shakti. And as you know, Shakti literally means empowering women. It's women power. So we thought, why don't we empower mothers of underprivileged children with type 1 diabetes, so that if they can earn another 5,000 to 6,000 rupees per month, that would help with their child's medical expenses
and give us an exit strategy. Because, to be very honest, I may not be here tonight. Idhayangal Charitable Trust may not exist in the long-term future. We don't know. We just hope it would, but we don't know. But these children have a very, very long way to go. So I think it's important that families sustain themselves, and this great story about teaching how to catch a fish rather than giving the fish all the time. So we can't keep providing insulins all the time for life. So a bright idea crossed our mind. How about donating milking cows to families? See, cow donation, especially in Hinduism, is very, very close to a lot of people's heart. It's a great thing to do. And good milking cow can give milk for up to rupees 6,000 to 8,000 rupees per month. And you're talking about 10 to 12 liters per day of milk. So with this project, we are now supporting close to 30 families, 30 families across the state with milking cow donation. And the great thing is that all these 30 families are now able to buy their own insulins and letting us go to the next 30 set of children. So this is a very small start. It's a long way to go, but we are feeling very good about Project Shakti. The other area that we are concentrating heavily on is sewing machines and sewing courses for women. So this is something that they can sit in the comfort of their home, because a lot of these children are very little, so the mothers can't go out to work, and they can just learn sewing and start doing it in their own homes, especially with Coimbatore, Tirupur and Erode, where it's a huge textile area. This is just a great idea. So we've got a lot of mothers in Coimbatore going to advanced tailoring courses that are supported by Idhayangal Charitable Trust, and we have donated close to 50 sewing machines across our state to try and kickstart a livelihood to these families. In addition, in Kadalur, we have set up a small shop to a very impoverished family so that they can do their own business. In Madurai, we have donated a food stall to one of the mothers who has 2 children with type 1 diabetes. So this is all a very small start, but still a very significant small step towards a 1,000-mile journey. Apart from just giving insulin alone, we are not going to stop there. We are going to try and empower these families so that they're not dependent on anyone for their future, for their own children's medical expenses. This dream came that how about we start our own diabetic clinic on wheels by starting mobile van for diabetes. A mini lab there where we call it a POC device, a point of care device, where a small drop of blood, we can test the HbA1c, which is a 3-month average. So we can do a kidney test, thyroid test, we can do a hemoglobin. All these things are extremely important. It's a flagship project of ours. This mobile van is going to help thousands and thousands, if not lakhs of people with type 1 and type 2 diabetes across rural, underprivileged areas. We are already supporting a lot of underprivileged girls with type 1 diabetes for STEM education. And the last but not the least dream is to understand why there's a huge explosion of type 1 diabetes. We are engaging actively with our research partners, including IIT Madras, VIT Chennai, Shastra University, Tanjore, to name a few. We are dreaming of a time when we can prevent type 1 diabetes from happening. இது எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா எங்கள் கௌசல்யாவுக்கு சுகர் பார்த்து நான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துச்சு. டாக்டருக்கு நன்றி. சிஸ்டர் எப்படியெல்லாம் சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்காகவும் நன்றி. அதே மாதிரி டாக்டர் எங்கள் கஷ்டத்தை அறிஞ்சு கௌசிக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் ஒரு மாடும் அவளுக்காக வாங்கி கொடுத்து அதில் நீங்கள் அதிக செலவை இது பண்ண வேண்டாம், நீங்கள் பாதிக்கு பாதி இது பண்ணால் போதுன்னு சொன்னார். அதுக்காகவும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி அவருக்கு. இது எங்கள் ட்ரஸ்ட்டுக்குங்க, சுவாமிநாதன் சார், அப்புறம் சிஸ்டர் அவளுக்கு எல்லாத்துக்கும் நன்றிங்க. Best award that we can see is a 95% reduction in deaths because of type 1 diabetes over the last few years that we have partnered with a lot of institutions. A 95% reduction in diabetic coma admissions across the state, and more than 90% reduction in severe hypoglycemia admissions across the state. So just to see these children looking extremely happy, leading happy, healthy, productive lives is the best award that we and Team Idhayangal can get ever. Type 1 diabetes cannot be cured at this point of time, but we believe that we can manage it very effectively. Thank you, Idhayangal Trust. Thank you, Idhayangal Trust and Swaminathan uncle and sister எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. Thank you, Idhayangal Trust. Thank you, Idhayangal Trust. Thank you, Idhayangal Trust. Thank you, Idhayangal Trust. தேங்க்யூ இதயங்கள் ட்ரஸ்ட். Thank you, Idhayangal Trust.
தேங்க்யூ இதயங்கள் ட்ரஸ்ட். டாக்டர் சாமிநாதன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. We are the hearts of type 1 diabetes in India. Our children need us and we honestly need you. So let us join hands together to transform our children's lives positively.